இந்து மித்தாலஜி படி இந்த பிரபஞ்சத்தோட காக்கும் கடவுளான லார்டு விஷ்ணு பூமியில பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இதுவரைக்கும் எடுத்திருந்த லார்டு ராமா, லார்டு நரசிம்மா, லார்டு கிருஷ்ணா போன்ற எல்லா அவதாரங்களும் பூமியில இருக்கிற தீய சக்திகளை அழிச்சு மனிதனத்தை காப்பாற்றுவதற்காக தான் எடுத்திருக்காரு. ஆனா விஷ்ணுவோட கடைசி அவதாரமா இந்த கலியுகத்தில் வாழ்கிற மனிதர்களை கொண்டு மனிதனை மொத்தமா அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுக்க போறாருன்னு அந்த அவதாரத்தோட பேர் தான் கல்கி. இந்த கல்கி எப்ப அவதரிக்க போறாரு, அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன, அண்ட மனிதர்களை காக்க வேண்டிய கடவுளே ஏன் மனித இனத்தை மொத்தமாக அழிக்கணும்? இந்து புராணங்கள் படி இந்த கலியுகத்தோட முடிவுல தான் லார்டு விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி அவதரிக்க போறாருன்னு சொல்லப்படுது. அந்த வகையில முதல்ல இந்த கலியுகம் அல்லது யுகம் அப்படின்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ முதல்ல யுகம் அப்படின்னா என்ன, அண்ட கலியுகம்னா என்ன? இந்து மித்தாலஜி படி இந்த உலகத்துல மனிதர்கள் வாழும் காலம் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 யுகங்கள் என்னென்னா கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இந்த 4 யுகங்களை பற்றி இன்னும் புரிகிற மாதிரி தெளிவா சொல்லணும்னா, உதாரணத்துக்காக இந்த 4 யுகங்களும் 4 பருவ காலங்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது இப்ப நம்ம பூமியில வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலம்னு 4 வகையான பருவ காலங்கள் நிகழுதில்ல. இதே மாதிரிதான் இந்த 4 யுகங்களும் நிகழுது. ஆனா ஒரு பருவ காலம் அப்படின்றது வெறும் 2 அல்லது 3 மாதங்கள் மட்டுமே நீட்டித்திருக்கும். ஆனால் யுகம் அப்படின்றது பல லட்சம் வருடங்களாக நீட்டிருக்கக்கூடியது. இந்த பருவகாலங்கள் எப்படி சுழற்சி முறையில் இயங்குதோ, அதாவது குளிர்காலம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வசந்த காலம், கோடை காலம் தொடங்குதோ, அதே மாதிரியான ஒரு சுழற்சி முறைகளை தான் இந்த யுகங்களும் இயங்கி வருது. அதன்படி இந்த 4 யுகங்கள் ஒவ்வொரு யுகமும் எவ்வளவு காலம் நீட்டித்திருக்கும் அண்ட் அதுல வாழ்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த 4 யுகங்கள்ல முதல்ல தொடங்குற யுகம் கிருத யுகம். இதுக்கு சக்தி யுகம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அந்த யுகத்தோட கால அளவு 17,28,600 வருடங்கள் கொண்டது. இந்த யுகத்துல வாழற மனிதர்கள் எல்லாருமே ரொம்பவே ஒழுக்கமான நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்களாம். இவங்க யாரோட மனசுலையும் போட்டி, பொறாமை, நயவஞ்சகம்னு எந்த தீய குணங்களும் இருக்காதாம். எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்களாம். ரொம்பவே சந்தோஷமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருவாங்களாம். இந்த யுகத்தில் வர மனிதர்கள் ஒவ்வொருத்தவரும் சராசரியாக 30 அடி உயரத்தில் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆயுட்காலம் சராசரியாக 1 லட்சம் வருடங்களாம். இரண்டாவது யுகம் திரேத யுகம். இந்த திரேத யுகம் 12,96,000 வருடங்கள் கொண்டது. இந்த யுகத்துல வாழற மனிதர்கள் 4/3 பகுதி மக்கள் நல்லவங்களா இருப்பாங்களாம். மீதி இருக்கிற ஒரு பகுதி மக்கள் முழுக்க கெட்ட எண்ணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்களாம். இந்த திரேத யுகத்துலதான் ராமாயணம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த யுகத்துல வாழற மக்கள் சராசரியாக 21 அடி உயரம் இருப்பாங்களாம். அண்ட் இவங்களோட ஆயுட்காலம் 10,000 வருடங்களாம். மூணாவது துவாபர யுகம். இந்த யுகம் 8,64,000 வருடங்கள் கொண்டது. இந்த யுகத்துல வாழற மக்கள் 4/2 பகுதி மக்கள் நல்லவங்களாகவும் மீதி இருக்கிற 2 பகுதி மக்கள் கெட்டவங்களாகவும் இருப்பாங்களாம். இந்த துவாபர யுகத்துல தான் மகாபாரதம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த யுகத்துல வாழற மக்கள் சராசரியாக 10 அடி உயரம் இருப்பாங்களாம். மற்றும் இவங்களோட ஆயுட்காலம் 1000 ஆண்டுகள். கடைசி யுகம் தான் கலியுகம், அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற யுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருடங்கள் கொண்டது. இந்த யுகம் மகாபாரத போர் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லப்படுது. இந்த கலியுகத்தோட ஆரம்பத்துல பூமியில வாழ்கிற 4/1 பகுதி மக்கள் மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்களாம். மீதி இருக்கிற 3 பகுதி மக்கள் முழுக்க கெட்ட எண்ணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்களாம். அதாவது அந்த 3 பகுதி மக்களோட எண்ணங்கள்ல போட்டி, பொறாமை, நயவஞ்சக குணம் போன்ற தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்குமாம். பின் களி முற்றும் போது, அதாவது இந்த கலியுக முடிவுக்கு வரும்போது அந்த ஒரு பகுதி நல்லவங்களும் அழிஞ்சு பூமி முழுக்க கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருப்பாங்களாம். அப்ப நம்ம உலகம் எப்படி இருக்கும், உலகத்துல என்னென்ன அக்கிரமம் எல்லாம் நிகழும் அப்படின்றதையும் புராண நூல்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கலியுகம் முடிவுக்கு வரும்போது இந்த உலகத்துல அநியாயங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குமாம். மனித நியாயம்னு ஒண்ணு மனிதர்கள் கிட்ட சுத்தமா இருக்காதாம். புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற எல்லா நதிகளும் முழுவதுமா வற்றி போகுமாம். பூகம்பம், சுனாமி, எரிமலை போன்ற இயற்கை பேரழிவுகள் கூட அடிக்கடி நிகழுமாம். மனிதர்களோட உடல்லையும் மனசுலையும் பலம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமாம். கூடவே மனிதர்களோட சராசரி ஆயுள் காலமும் குறைஞ்சி குறுகிய காலத்தில் இறந்து போவாங்களாம். தலைவர்கள் எல்லாருமே மக்களோட பணத்தை சுரண்டிதான் வாழ்வாங்களாம். பேராசை அதிகரிச்சு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு வாழ்வாங்களாம். கணவன் மனைவிக்குள்ள உண்மை அப்படின்றதே இருக்காதாம். சொத்துக்காக பெற்ற தாய் தந்தைகளை கூட கொல்ல துணிவாங்களாம். ஐயோ அப்படி என்ற அழுக்குரல் மட்டும்தான் பூமி முழுக்க ஒழிச்சிட்டே இருக்குமாம். பூமி இந்த மாதிரி ஒரு கடும் அவல நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் இந்த களிமுற்ற யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர லார்டு விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து வருவாராம். இந்த கல்கி பூமியில எங்க அவதரிக்க போறாரு, அவதரிச்ச பிறகு என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற பத்தியும்
விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதன்படி கல்கி முதல்ல பூமியில 3 கடல்கள்ல சங்கமிக்கிற இடத்துல இருக்க சாம்பாலா அப்படின்ற ஒரு மாய நகரத்துல தான் அவதரிக்க போறாரா சொல்லப்படுது. இந்த சாம்பாலா அப்படின்றது ஒரு கிராமமோ இல்ல நகரமோ கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. சாம்பாலாவோட சாம்ராஜ்யம் எல்லா வளங்களும் நிறைந்த செல்வ செழிப்பான ஒரு இடமாகும். அங்க வாழ்ந்து வர மக்கள் பல 100 வருடங்களாக கல்கியோட வருகைக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தான் இந்த சாம்பாலா நகரத்தை பத்தின நிறைய ஆச்சரியமூட்டும் உண்மைகள் இந்த உலகம் முழுக்க தெரிய வந்திருக்கும். அப்பதிலிருந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தோட பல பகுதிகளில் இருந்து இந்த சாம்பாலா அப்படின்ற மாய நகரத்தை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா அப்படி போனவங்கள பாதி பேர் காணாமலே போயிருக்காங்க. மற்றும் ஹிட்லரோட படைகளுமே இந்த மாய நகரத்தை தேடி போயிருக்காங்க. ஆனா அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. மாறாக அவங்க அந்த தேடலோட இறுதியில் அகர்த்தா அப்படின்ற ஒரு மாய நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அகர்த்தா மாதிரி சாம்பலாவும் உலகத்தோட ஏதோ ஒரு பகுதியில மாயமா தான் இருக்கு. அதை தேடும் பயணங்கள் இன்னும் மறைமுகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மாய நகரமான சம்பாலாவோட வாழ்ந்து வர விஷ்ணு, ஆக்ஸ் மற்றும் சுமதி அப்படின்ற தம்பதிக்கு மகனாதான் கல்கி பிறக்க போறதாகவும் அவரே 25 அவதார முடி சூட்டப்படுவார் என்றும் சொல்லப்படுது. பிற்காலத்துல கல்கி அவதார நோக்கத்தை உணர்ந்து தன்னை முழுவதுமா தயார்படுத்திக்கிட்ட பிறகு கலியுகத்தோட கடைசி நாள்ல சூரியனும் சந்திரனும் பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல பிரகாசமா ஜொலிக்கும் போது ஒரு வெள்ளை குதிரையில கையில் ஒரு சக்தி வாய்ந்த வாளோடு அசுரத்தனமான அழிவின் முழு உருவமா தோன்றி இந்த உலகம் முழுக்க வலம் வருவாராம். அப்படி கல்கி இந்த பூமியை முழுசா ஒரு முறை சுற்றி வரும்போது கல்கியோட அந்த சக்தி வாய்ந்த வாளால பூமியில வாழ்ந்து வர மனித இனம் மொத்தமா அழிஞ்சி சாம்பலாகி போயிருக்குமாம். அந்த நாள்ல இந்த கலியுகமும் மொத்தமா முடிவுக்கு வருமாம். ஆனா இதுல எந்த நிகழ்வுகளையும் நம்மளால பார்க்க முடியாது. பிகாஸ் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகம் தொடங்கி வெறும் 5124 தான் வருடங்கள் தான் ஆகுது. ஆனா கலியுகத்தோட மொத்த கால அளவு 4,32,000 வருடங்கள். ஸோ இந்த யுகம் முடிவுக்கு வர இன்னும் எக்ஸ்ட்ரா 4,26,876 வருடங்களே இருக்கு. ஆனா புராணங்களை குறிப்பிட்டிருக்கபடி இதெல்லாம் நடக்க இன்னும் கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. 4 லட்சம் வருஷங்கள் இருக்குன்னு சொன்னாலும் அதுல சொல்லியிருக்கிற அறிகுறில பாதி ஆல்ரெடி இப்பவே நம்ம பூமியில நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதே நிலை தொடர்ந்தா இன்னும் 4 லட்சம் வருடங்கள்ல நம்ம பூமி மொத்தமா அழிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகமா மாறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது மாதிரி பல சுவாரஸ்யம் கதைகள் நீங்க கேட்க வேண்டுமென்றால் இப்பவே நம்ம ஷேடோ டிஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.